பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம் எப்படியாய் சொல்கிறது: புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆம் பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் நம்ம கோபத்தின் நிமித்தம், எரிச்சலின் நிமித்தம், கசப்பின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டு காரியத்தை, வீட்டு சூழ்நிலைகளை நம்ம மாற்றி போடுகிறோம். நம்ம ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கும்போது, அந்த குடும்பத்தை நடத்தி செல்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கும்போது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? புத்தியோடு கூட நடந்து கொள்ளணுங்க. அந்த ஞானம் எனக்கு இல்லையே, இந்த புத்தி இது எப்படி செய்யணுன்ற புத்தி எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தேவையான குடும்பத்தை நடத்துகிற அந்த ஞானத்தை தருவார். நீங்கள் குடும்பத்தை மாத்திரம் நடத்துகிறவர்களா இல்லைங்க, இந்த தேசத்தை, நீங்கள் இருக்கிற பகுதியை, இந்த தேசத்தையே நீங்கள் அசைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாருங்க. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், சிஸ்டர் நான் வேலைக்கும் போகிறேன், என்னோடய குடும்பத்தையும் பார்த்துக்கணும், 2 லைஃப் என்னால் முடியல சிஸ்டர், நான் எங்கேருந்து இதுவே எனக்கு டென்ஷனாக இருக்குது, இதுவே எனக்கு பொறுமை இழக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் கலங்கியிருக்கலாம். ஆனால் 2த்தையுமே பேலன்ஸ்டு லைஃபாக எப்படி எடுத்து செல்கிற ஞானத்தை ஆண்டவர் தருவாருங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு ஒன்று நான் கற்றுத்தரேன். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் விரும்பி நேசித்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் இருக்குங்க. சிஸ்டர் இதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லை சிஸ்டர், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களா. இப்போ உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலை ஸ்தலத்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு காரியத்தில் என்னவோ அப்போ நீங்கள் வீட்டு காரியத்தை எடுத்து நீங்கள் பண்ணும்போது 2மே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத, அது பாசிட்டிவாக, ரொம்ப சந்தோஷமாக, எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாத அழகாக உங்களால் எடுத்து செல்ல முடியுங்க. சிஸ்டர் இது பேசுகிறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, நம்ம ஒரே ஒரு தடவை இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சந்தோஷமாக, நம்ம சமைக்கும் போது கூட ஒரு சந்தோஷமாக, இது சாப்பிட போகிறது யார்? நம்மளுடைய கணவன், நம்மளுடைய மனைவி, இது அது மாதிரி நம்ம குழந்தைகள், நம்ம பெற்றோர்கள் தானே இதை சாப்பிட போகிறாங்கன்னு நினச்சி நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த சமையலில் ஒன்றுமே நீங்கள் போடலைன்னா கூட அது தனி சுவையை தருங்க. அதே போல் தாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்குங்க. அதனால் எப்பொழுதுமே எரிச்சல் அடையாதீங்க, பொறுமையாக இருங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரது அதுதாங்க. ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா கண்டிப்பாக நமக்கு பொறுமை அவசியங்க, சாந்தம் அவசியங்க. இதை விட முக்கியமாக நமக்கு புத்தி, ஞானம் அவசியமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நிறைய காரியங்கள் நமக்கு எதிர்மறையாக இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நம்ம பார்க்குறோம். நியூஸ் ஓப்பன் பண்ணாவே எல்லா இடத்துல சிறு பிள்ளைகளுக்கு கூட பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகிறது. தனியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் போக முடியல. இது மாதிரியான சூழ்நிலைகளில் பெண்கள் விசேஷமாக இது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக கூட ஒரு சேஃப்டி இல்லாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்ம போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுகிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதுதாங்க ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நமக்கு பலவீன பாண்டம்னு எல்லாரும் சொல்லலாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளை பலன் உள்ளவர்களாய் தாங்க படைத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காரு? ஆண்டவர் நம்ம கிட்ட தாங்க கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் வீட்டை கட்டுகிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். என்னோடு கூட இணைந்து ஒரு சிறிய ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா இந்த மகளிர் தின நாளில் அப்பா என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் அப்பா மகளிர் தினம் கொண்டாடப்பட்டாலும் அப்பா பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு இல்லை அப்பா. அநேக இடங்களில்
அப்பா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இரவுல தனியாக நடந்து போகக்கூட பயமாக இருக்கு ஆண்டவரே. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அப்பா எங்களால் தனித்து செயல்பட முடியாது அப்பா. ஆண்டவரே உம்முடைய அப்பா தயவு உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் மீது நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் அப்பா ஆண்டவரே இந்த மகளிர் தின நன்னாளிலும் தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவையான ஞானத்தையும் புத்தியும் நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு வீட்டை எப்படி நடத்தி செல்வது என்கிற ஒரு ஞானத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே குடும்பத்தை அப்பா எந்த வழியில் அப்பா என்னென்ன காரியங்களை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க அப்பா. எப்படி வேலை ஸ்தலத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. எப்படி வீட்டையும் வேலை ஸ்தலத்தையும் அப்பா பேலன்ஸ்டாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. ஆண்டவரே மற்றவர்கள் எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே மேட்டிமையாக கூட இருக்கக்கூடாது அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சாந்தம் தயவு பொறுமை அப்பா எங்களுடைய அப்பா முகத்தில் எங்களோட நடக்கைகளில் எங்களுடைய ஆண்டவரே சுபாவங்களை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் தங்கி இருப்பதாக அப்பா. ஆண்டவரே எல்லோரும் அப்பா எங்களை பலவீன பாண்டங்கள் என்று சொன்னாலும் ஆண்டவரே நீர் எங்களை பலவான்களாய் அப்பா நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பலனை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே இருப்பதாக நீர் எங்களை தொடர்ந்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you all. Stay blessed. God bless you.